நான் என்ன சொல்றேன், நான் நேரடியாவே கேட்கிறேன். ஏன் இந்த அளவுக்கு நீங்க முட்டு கொடுங்கன்னு கேட்கிறேன். இப்ப புதிய தலைமுறையில வந்த செய்தி நீங்க பாத்தீங்களா? புதிய தலைமுறை என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னது என்ன தவறு இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ராசா போன்றவர்கள் அப்படி குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டான்றாரு. பெரம்பலூர் வந்து ஏன் ராசா அவர்கள் வந்து நீலகிரிக்கு போறாருன்றாரு. இதுதான் சமூக நீதியாங்கிறாரு. சமூக நீதி என்ன கேட்டுட்டாரு. ராஜா அண்ணைய பெரம்பலூர் தொகுதி விட்டு நீலகிரி போறாரு. அதுல குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஏன் உருவாக்கப்படாது? விசிக இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது, திமுக இல்லாமல் விசிக ஜெயிக்க முடியாது, விசிக இல்லாமல் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது, காங்கிரஸ் இல்லாமல் விசிக ஜெயிக்க முடியாது. இப்படி பேசிக் கொண்டிருந்தால் இதுக்கு பேர் கூட்டணி கிடையாது. மாவட்டத்துல தலைவர் விசிகோடைய ஓட் பேங்க் இல்லாம திமுக ஜெயிக்க முடியும். கிளாரிட்டியா பதில் சொல்லுங்க. அதாவது ஆதவன் அரசுடைய பேச்சுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன? நடவடிக்கை என்னன்னு தானே ராசா கேட்டாரு. அதற்கு இவ்வளவு எதிர்ப்புனா ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை தொடர்ந்து பேசிக்கிட்டு உங்க துணை பொதுச் செயலாளர். அப்படி இருக்கும்போது அதுக்கு உங்க நடவடிக்கை